அதே மாதிரி இந்த ராகு கேது தோஷம், சனி தோஷம், செவ்வாய் தோஷம் இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிரதான காரணமா இருக்கு. நான் திருமணம் பண்ற வரைக்கும் நல்லா இருந்தேன்ப்பா. அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை தான். இது லேடீஸும் சொல்றாங்க. பார்த்துருக்கீங்களா? லேடீஸ்க்கும் ஆமா. லேடீஸ்க்கும் உண்டு, எல்லாருக்குமே ஜென்ஸ்க்கும் இருக்க உண்டு. பிரச்சனை தானே. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. அம்மா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கவங்க யாருமே இல்ல. ஓகே. இல்லைங்களா? எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கவங்க யாருமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு குறை அப்படின்றது இருந்தா தான் நம்ம மனுஷங்க. இல்லன்னா நம்ம மனுஷங்களே கிடையாது, தேவ பிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலம்மா நம்மளுக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த சமுதாயத்திலேயே வாழக்கூடாது. நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சன்னியாசம் வாங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சன்னியாசம் வாங்கி தான் போகணும். அப்பதான் நிம்மதியான வாழ்க்கை. அதனால தான் வந்து பாருங்க சன்னியாசம் வாங்கி போனவங்க, இறை வழிபாட்டில் நிறைய போறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களோட பழகவே மாட்டாங்க. சித்த புருஷமார்கள், நான் தியானத்துக்கு போறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா வாசி யோகத்துக்கு போறேன், இந்த மாதிரி ஒரு அதீத மேன்மையான நிலையை நான் அடையணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னாலே சாமானிய மக்களை விட்டு ரொம்ப தள்ளி போயிடுவாங்க.